வணக்கம் 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 வணக்கம். நான் தான் உங்க பாண்டி கமல். வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு எனக்கு ஏன் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கதாநாயகி தான் இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது, மதுரைக்கு எதுக்கு போவாங்க? மீனாட்சி அம்மனை பார்க்க போவாங்க. இனிமே நீங்க மதுரைக்கு மீனாட்சி அம்மனை பார்க்க போவே வேணாம். ஜஸ்ட் கோடம்பாக்கம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா, அப்படியே நான் அட்ரஸ்ல கொடுத்துறேன், பார்த்தீங்கன்னா அப்படியே மீனாட்சி அம்மனை நேரில் செஞ்சது செல்ல மாதிரியே இருப்பாங்க. ஆமாங்க, சிரிச்சா ஐயோ ஐயோ, அப்படியே கோவப்பட்டானா ஐயோ ஐயோ ஐயோ, வெக்கப்பட்டானா ஆஹா, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண்யா நாக். என்ன சரண்யா நாக்கா? நாக் அவுட் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசா நாக்? இதை பத்தி நிறைய விஷயங்களை அவங்களை நம்ம கேட்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் சரண்யா அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும். வணக்கம் சரண்யா மேம். நான் எப்படி சொல்றது, மேம் சொல்லவா, சிஸ்டர் சொல்லவா, இல்ல சரண்யா புதோ சொல்லவா? எஸ் எஸ், சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுல. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சௌபாக்கியமா இருக்கேன். எனக்கு கமல் அவரை பத்தி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் இருக்குமா சார்? 2 மாசம் சொல்ல முடியாது, 2 வருஷம் இருக்கும். உங்களோட கான்டாக்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும். உங்களோட பேசி ஒரு 2 மாசம் இருக்கும். ஆமா, ஆனா ஒரு தடவை கூட போன் பண்ணா என்னடா இவங்க டேட் கொடுக்கல ஒன்னும் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொன்னதே கிடையாது. முகம் சொல்லிக்காம சரண்யா எப்ப பண்ணலான்னு கேட்டீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது சன் டிவி குரூப்ல இருந்து கேட்கறது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா ஒரு விமனா ஒரு தொழில் நம்ம நடத்துறோம். அப்போ சன் டிவில இருந்து அதை ரெகனைஸ் பண்ணி ஆதித்யா சேனல்ல ஒரு பேட்டி வர்றதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிரிச்சுட்டே இருப்பீங்க? சீரியஸா கோபமே பட மாட்டீங்களா? பயங்கரமா வரும். கோபப்படுங்க. ஆக்சுவலா இமேஜினே பண்ண முடியல. இங்க கோபப்படுவீங்களா அப்படின்னு தெரியல. கோபப்படுவீங்களா? கோபப்பட்டு எப்படி முகத்தை பார்க்கலாம் ஒரு வாட்டி கோபப்படுங்க. வராதுங்க, அப்பப்போ வரும். 2 திட்டுங்க. போன் பண்ணி டார்ச்சர் பண்ணியாடா, அறிவு இருக்காதா, திட்டுங்க. எனக்கு மனசு கேட்கல. அப்பெல்லாம் திட்ட முடியாதா? போங்க, இன்னும் மனசு அப்படியே கஷ்டமா இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கறதுல. ஆக்சுவலா பிளாங்க் ஆயிட்டேன் சிரிச்சு சந்தோஷத்தை பார்த்து. ஆக்சுவலா நான் இதுக்காக சொல்லல, உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லைன்னா நான் பொய்யாவே சொல்ல, சீரியஸா சொல்றேன், பிளாங்க் ஆயிட்டேன். எங்க ஆரம்பிக்கிறது? சரி மேம், சரண்யா நாக். சரண்யா நாக்னா யாரு? ஒரு ஒன்லைன்ல ஒரு பயோகிராஃபி சொல்லணும். உங்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் தான் டைரக்டர். உங்களை பத்தி மேடம் உங்க வித் காப்பி ரைட்ஸ் பெர்மிஷனோட உங்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும். சரண்யா யார்? ஒரு ஒன்லைன்ல சொல்லுங்களேன். தன்னம்பிக்கை தான். எஸ், தன்னம்பிக்கை. எப்படி வந்தீங்க? யாரு? குழந்தை அப்படி பிறந்தா ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது. அதுல இருந்து இப்ப வர எங்க அம்மாவுக்கு சினிமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. அதனால என்னன்னா, நான் பிறந்த உடனே சரி நாங்க கோடம்பாக்கம்ல இருந்தோம். அதனால அந்த ஏரியால பாத்தீங்கன்னா, நான் சொல்றது ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் கோடம்பாக்கம்ல இருந்து எடுப்பாங்க. கோடம்பாக்கம்னாலே உங்களுக்கு தெரியும், சினிமா களம்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 வயசுல திருடா திருடா மூவி வந்தது இல்ல, நம்ம மணி ரத்னம் சார் மூவி. ஆமா, அதுல ஒரு ராட்ன சீன்லாம் நடிச்சேன் நானு. எங்க அம்மா நடிக்க வச்சாங்க. ஆனா வீரபாண்டிய கோட்டையிலே அந்த சாங்ல வரும். ஆமா, எனக்கு தலை சுத்துது. ஆமா மேம். ஆமா, அந்த படத்துல ராட்ன சீன்ல நடிச்சேன். அதுல இருந்து எங்க அம்மாக்கு என்னன்னா, குழந்தை நட்சத்திரமா அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருந்தது. ஸ்கூலிங்கும் பண்ணிட்டு அப்புறம் நீ வருவாயின, திருநெல்வேலி, காதல் கவிதை, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மூவிஸ் பண்ணிருப்பேன். எத்தனை வயசுல இருந்து நடிக்கிறீங்க? நான் 4 வயசுல இருந்தே பண்றேன். 4 வயசுல? நான் 5 வயசுல இருந்து எங்க அம்மாட்ட பால் குடிச்சது வீட்டுல. 4 வயசுல நடிச்சீங்கன்னா கேமரா ரோலிங் ஆக்ஷன்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சதா? சொன்னது மணிரத்னம் சார் சொன்னது, அம்மா அப்படி ஆட்டத்துல வரணும். அதுக்கப்புறம் சொன்னீங்க திருநெல்வேலி படம். எனக்கு அப்ப தெரியாது. பட் பிரபு சாரோட நடிச்சது, திருநெல்வேலி சார் படம், ரோஜா மேமோட நடிச்சது, தேவயானி மேமோட நடிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பிரசாந்த் சாரோட பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரி, சூப்பரா இருக்கும். அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த பார்த்துட்டு உங்க மேல சத்தியம் உங்க மேல சத்தியமா சொல்றேன், உங்களை காதல் சரண்யா தான் எங்களுக்கு தெரியும். பட் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியாது. இல்லைங்க, காதல் படத்துக்கே என்னன்னா, நான் குழந்தை நட்சத்திரமா பண்ணிட்டு ஒரு 12 to 13 இயர்ஸ் இருக்கும். அந்த டைம்ல போஸ்ன்னு ஒரு மூவி வந்தது. ஆமா, ஸ்ரீகாந்த் சார். ஆமா, ஸ்னேகா மேம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ மில்டன் சார் அவர் கூட மணின்னு ஒரு கேமராமேன் இருப்பாரு. அவர் அந்த ஃபோக்கஸ் செட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஸ்னேகா மேம் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்ததுனால நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்போ போயிருந்தேன். ஓகே. சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்போ நான் போகும்போது பார்த்துட்டு நீங்க ஏன் காதல் படம் ஹீரோயின் தேடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அப்படி வந்ததுதான் காதல் மூவி. அதுல குணச்சித்திர வேடத்துல நடிச்சு கிட்டத்தட்ட சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி அந்த மாதிரி ஒரு 2-3 மூவிஸ் குணச்சித்திர வேடத்துல நடிச்சேன்.
அதுக்கப்புறம் தான் ஹீரோயினா ஆனது. ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஹீரோயின், இப்போ வந்து ஸ்டுடியோ வச்சிருக்கேன். ஒரு பொண்ணா இருந்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம இந்த கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், இந்த மாதிரி தான் உங்களை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸா தான் சாமி வணக்கம். சீரியஸா எப்படி மேம் இவ்வளோ? இல்ல அது இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியால இருக்கிறதுனால கோவிலுக்கு போறது வந்து நல்லா தெரியுது. பட் என்னோட ஜேர்னி இப்படிதான் இருந்தது. 365 நாள்ல எத்தனை நாள் கோயில் போவீங்க ஆக்சுவலா? நிறைய நாள் போவேங்க. கொஞ்சம் சாமி தான் உங்களுக்கு இல்ல? எந்த சாமி ரொம்ப ஃபேவரட்? முருகன் தான். முருகர் தான். 6 படையில எந்த முருகர் ஃபேவரட்? திருத்தணி முருகன். திருத்தணி. ஏன் திருத்தணி முருகர் ஃபேவரட்? அது வாழ்க்கையில ரொம்ப துவண்டு போயிருக்க நேரத்துல மறுவாழ்வு கொடுத்ததே அவருதான் சார். பாவங்க இப்படி ஐடியா நான் சொல்லாம போயிட்டு நான் வேற திருச்செந்தூர் பழனிக்குன்னு போயிட்டு இருக்கேனே. அப்படிங்களா? நானும் வாழ்க்கையில தோண்டு தான் போயிருக்கேன். வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். திருத்தி போனா சரியாயிரும்ல? கண்டிப்பா. சரணே பண்ண சொல்லிட்டாங்க. வாழ்க்கையில யாரெல்லாம் தோண்டு போயிருக்கீங்களோ நேரா கிளம்புறீங்க. எங்க? திருத்தணி சொல்லிட்டீங்க தானே? இந்த வாரம் பாருங்க எப்படி கூட்டம் இருக்க போகுது அப்படின்னு. எஸ். அண்ட் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க வாட்டர் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமா? ஆமா சொல்லலாம். எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லை சார், அம்மா மட்டும்தான். சிங்கிள் பேரண்ட் தான். ஒரு கட்டத்துல ஒரு 19 இயர்ஸ் இருக்கும் போது அவங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால நான் அப்பத்துல இருந்து தனியா தான் இருக்கேன். 23 வயசுன்னு நினைக்கிறேன், 23 24 வயசு வரும்போது 2016ல எனக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் வந்தது. அதுல இருந்து படங்கள் என்னால பண்ண முடியல. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து எப்படின்னா மீடியா வெளிச்சம் வந்து நம்மளுக்கு சோசியல் மீடியான்றது வந்து யூடியூப்ல அவ்வளோ கிடையாது, பத்திரிகையில எழுதுறது மட்டும்தான். அப்போ ஒரு ஹீரோயின் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டாங்கனாலே மேபி கிசு ஜாஸ்தி ஆயிடும். அப்போ வந்து மக்களோட பார்வை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. தனியா இருந்த காரணத்தினால ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ள. இல்ல நம்ம வந்து பண்ணக்கூடாது ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்து இந்த கொரோனா பீரியட் நீங்க எப்படி மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்தீங்க, அதே மாதிரி என் வாழ்க்கை நான் நடத்தினேன். இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கரைச்சு வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், எங்கேயுமே வெளியில போவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜனா சார் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படியோ நம்பர் கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. ஏன்னா பேராண்மை எல்லாம் பண்ணதுனால. எங்க இருக்க சரண்யா நீ அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் ஒரு நைட் டைம் கால் பண்ணியிருந்தாரு, ஒரே அழுக. அப்புறம் மறுநாள் நீ வான்னு சொன்னாரு. அவர் வீட்டுக்கு போன பிறகு அவர் சொன்னா நான் லாபம்னு ஒரு மூவி எடுக்கிறேன், நீ ரிசப்ஷனிஸ்டா வேலை செய். அவரோட எண்ணம் என்னன்னா எப்படின்னாச்சும் இதுல இருந்து வெளியில வந்துடணும், அந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து பொது வெளியில வந்து வரணும். அதனால அவரோட மூவில ஒர்க் பண்ண வச்சாரு. ஆக்சுவலா எனக்கு ஏடினாலே என்னன்னு தெரியாது, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா எப்படி வேலை செய்வாங்க, அதோட அந்த தன்மையெல்லாம் அவ்வளோ எனக்கு தெரியாது. பட் அவரு தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ண வச்சு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி கொண்டுட்டு வந்தது அவரு. பசங்களா இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் தூங்க போனோம். என்ன அஜிதா எப்படி இங்க வந்த? நடந்தா 6 கிலோமீட்டர் தூரம் இந்த ராத்திரியில? முட்டாளா நீ? படிச்ச பொண்ணு தானே? சரி சொல்லு. உங்க துப்பாக்கிய நான் தான் எடுத்தேன். நான் அப்பவே கொடுத்துடலாம் தான் நினைச்சேன், ஆனா அவங்க தான். நாம தப்பு பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும், நிறைய கேட்கணும். படி வழக்கம் பார்த்து வா. உட்கார். இங்கேயே உங்க கூடவே இருந்துடணும் போல தோணும், ஆனால் எங்க கூட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு பிரபல நாளிதழ்ல இருந்து ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க. நான் நினைச்சேன் சரண்யா பொன்வண்ணன் மேம்க்கு வந்திருந்தது அப்படின்னு அந்த பேட்டி. அதுக்கப்புறம் அந்த பேட்டி என்னதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கொரோனா பீரியட்ல என்ன பண்ணேன்னா இந்த தூய்மை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து என்னோட ஃபேஸ்புக்ல வந்து போட்டுட்டே இருந்தேன். அதனால அந்த பேட்டி எடுத்திருந்தாங்க. நான் நினைச்சேன் ஒரு 1000-2000 பேர் பார்ப்பாங்க, நம்மள யார் பார்க்க போறாங்க. ஏன்னா ஒரு ஃபீல்ட் அவுட்ல இருந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா யூடியூப் வந்தது. அப்புறம் டப்பிங் கார்டு எடுத்திருந்தேன். ஸோ டப்பிங் கார்டு எடுத்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் நம்ம ஸ்டூடியோ ஒன்று பண்ணக்கூடாதுன்னு. பட் பொருட்செலவு இதுக்கு பெருசு. என்கிட்ட சேவிங்ஸ் இருந்தது, லோன் எடுத்திருந்தேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட உதவி இருந்தது. அப்புறம் ஓகே ஒரு ரிஸ்க் எடுத்துடலாம்.
வடிவேல் சார் சொல்ற மாதிரி ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. அப்படியே ஆக்சுவலா கூஸ் பம்ப்ஸ் அப்படியே புல்ல இருக்குது மேம். ஆக்சுவலா நம்ம எங்களோட பார்வை எப்படி சொல்றது, சரியா மேடமா ஒரு ஹீரோ நடிச்சவங்க இப்ப ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் சத்தியமா தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி ஸ்டம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா காதல் படம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த படத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க லைஃப் மாத்துனுச்சு? காதல் படத்துக்கு வந்து ஷூட்டிங் போற இதுவே இல்ல சார். நான் ஏன்னா ஹீரோயினா தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் மில்டன் சார் தான். சக்தி சாருக்கு என்னன்னா, பாலாசக்திவேல் சாருக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். ஏன்னா அந்த 9th to 10th இல்லையா, அந்த ஃபேஸ் வந்து வடிவம் வந்து ரொம்ப சின்னதா இருந்ததுனால ஃப்ரெண்ட் ரோல் இருக்கு சரண்யா பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நடிச்சா ஹீரோயின் தான், ஏன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா ரொம்ப வற்புறுத்துனாங்க, நீங்க போய் தான் ஆகணும் ஷூட்டிங்க்கு அப்படின்னு. அப்புறம் மில்டன் சாரும் வந்து கொஞ்சம் வற்புறுத்தினாரு, இல்ல சரண்யா வந்துரும் அப்படின்னு. அவருக்கு பயங்கர நம்பிக்கை இருந்தது. போனோன்னு ராஸ்கல் வந்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. அவருதான் ஃபுல் சப்போர்ட் காதல் படம் பண்றதுக்கே. ஆனா எனக்கு தெரியாது அது அவ்வளவு பெரிய ரீச் ஆகும்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம பண்ணிருக்கதே ஃப்ரெண்ட் ரோல் தானே. ஃப்ரெண்ட் ரோல்ல பண்ணிருக்கவங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அது இம்பார்ட்டன்ஸே வராதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த டைலாக்ஸ், உங்க போதைக்கு நாங்க ஊருக்காவா, ஏ புள்ள ஐஸ், இதெல்லாம் இன்னைக்கும் நான் மதுரைக்கு போனேன்னா இந்த குரல் வேலை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. எங்கன்னு சொல்றீ? ரைட்ல போ, ரைட்ல போ. நிப்பாட்டு, நிப்பாட்டு, நிப்பாட்டு. ஏய், நிறுத்து, நிறுத்து. நிப்பாட்டு. எதுக்கு புள்ள? இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடி. அங்க ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க போலாமா? கதை அப்படி போகுதா? ப்ளீஸ் ப்ளீஸ் போலாண்டி. உங்க போதைக்கு நாங்க ஊருகா. ஆக்சுவலா சொல்றீங்களா மேம், அது ஜஸ்ட் மிஸ் ஆச்சு அந்த மாதிரி வருத்தம் இருக்கா? அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருத்தம்லாம் இல்ல. என்னன்னா சார் சக்தி சார் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஏற்கனவே சந்தியா பயங்கரமா திட்டு வாங்குவாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ரோல ஏற்கனவே கொஞ்சமா திட்டு வாங்குவோம். நான் சந்தியா பண்ற பாடம் பார்த்துட்டு நம்ம பரவாயில்லடா அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் அந்த படம் பிரேமிஸ்டேன் தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அது பயங்கர அங்க ஹிட். சோ அதுக்கப்புறம் நான் தெலுங்குல தான் டெபியூட் ஆயிட்டேன் ஹீரோயினா. இந்த ரோல நீங்க அங்க பண்ணீங்களா? இல்ல அங்க பண்ணல, இதே டப் மூவி தான். டப் மூவி டப்பிங். ஆனா நான் ஹீரோயினா டெபியூட் ஆனது ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் தான். இத பார்த்துட்டு தான வாழ்க்கை. நம்ம உழைக்கிறத இப்ப நினைச்சு அறுவடை பண்ண நினைக்காதீங்கன்னா அது எங்க போய் கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். மேம் உங்க லைஃப்ல மறக்க முடியாத போட்டோ, இந்த போட்டோ அடிக்கடி மொபைல்ல நான் பார்த்துட்டே இருப்பேன், எனக்கு பயங்கரமா ஒரு மெமரிஸா இருக்கு அப்படின்னா எந்த போட்டோ சொல்லுங்க? May 1st ஓபன் பண்ண 2023ல மில்டன் சார் தான் வந்து திறந்து வச்சிருந்தாரு. ஓகே. சோ அந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன மேம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்? ஜனா சாருக்கு எப்பவுமே வந்து ஒரு கேமரா யூனிட் வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஓகே. சோ அது சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு நான் இப்பதான் ஸ்டுடியோல வந்திருக்கேன், லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கேன். 1 by 1 DI பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை இருக்கு. அப்புறம் கேமரா யூனிட் ரெண்ட் கொடுக்கணும்லாம் ஆசையா இருக்கு. பட் அதுக்கு பொருட்செலவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எடுப்பிலே சிலதெல்லாம் பண்ண முடியாது. பட் இன் ஃபியூச்சர் கண்டிப்பா ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பார்க்கலாம். என்ன மேம் இப்பயே ஸ்டுடியோல டப்பிங் வச்சிருக்காங்க, எடிட்டிங் போயிட்டு இருக்கு, கீழே ஷூட்டிங்லாம் வீடு விட்டுருக்காங்க. ஏதாச்சும் ஷூட்டிங் பண்ணணும்னா நீங்க வந்து கீழே அவங்க வீடு. நான் ஏதோ ரொம்ப பெருசா பண்றேன்னு நினைச்சுக்க போறாங்க மக்கள். நீங்க பாருங்க, இனிமேல் எங்க சீரியல் எல்லாமே ஷூட்டிங் தான் வர போறோம். சொல்லிடுற மக்களே, இவங்க வந்து கீழே ஷூட்டிங் ஹவுஸ் விட்டுருக்காங்க, எடிட்டிங் விட்டுருக்காங்க, டப்பிங் விட்டுருக்காங்க. கீழே போய் பார்த்தேன், மேல கீழே போய் டச் பண்றது, கீழே போறேன், கீழே பாக்குறேன் மேக்கப் ரூமே இருக்குங்க. அடப்பா, கிட்டத்தட்ட உங்க நான் பாத்துட்டு கேமரா முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி எல்லா படத்தோட டப்பிங் எடிட்டிங் எல்லாம் இங்கதான் போதுல மேம். டப்பிங் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன் மேம், ஜனார்தன் சாரோட ஆசீர்வாதத்தோட டெஃபினட்டா அவர் ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும். நான் எதுக்காக சொல்றேன்னா, லாபம் படம் பாட்டு இருக்கும்போது நான் ஆடிஷன் போயிருந்தேன். என்னை பார்த்துட்டு நான் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தேன். டக்குனு வெளியே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு, தம்பி எதுக்கு வந்திருக்காப்புல அப்படின்னு கேட்டாங்க. சார் ஏதாச்சும் ஆக்டிங், ஏன்டா படம் முடிஞ்சதான் வருவியா அப்படின்னாரு. பார்த்துட்டு நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா வருவேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். நான் அது இதை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு இருந்தது. அதனால என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது சாரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
நான் நிச்சயமா அவர் எங்க இருந்தாலும் சரி அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிச்சு, எனக்கு ஆசீர்வாதம் சார். ரைட். இந்த 20 வருஷம் ஜேர்னில அப்படியே நான் பின்னாடி போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் மாத்துவேன், இந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா எந்த விஷயத்த போய் மாத்திட்டு வருவீங்க? இல்ல சார், எதுவும் வேணாமா? என்ன சொல்றீங்க? இல்ல சார், அது அந்த ஒரு கஷ்டம் தான் வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து மாத்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து என்னோட வார்த்தையாகட்டும், நான் கடந்து வந்த பாதையில நான் சந்திக்கிற மனுஷங்களாகட்டும், அப்புறம் என்னோட பார்வை வந்து இப்போ சக மனுஷன் மேல இருக்குல்ல, அது எல்லாமே அந்த பார்வை எல்லாம் மாத்திருக்கிறது வந்து நான் கடந்து வந்த பாதை தான். ஒருவேளை வந்து நான் இப்போதைக்கு நடிச்ச மேபி டாப் ஹீரோயின்ல வந்திருந்தா எனக்கு வந்து மெச்சூரிட்டி அவ்வளவா இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அதை ரிசீவ் பண்ணி திருப்பி அந்த நடிக்கிறதுக்கான அந்த குவாலிட்டி வந்து இப்போ நான் வளர்த்துருக்கேன். இன்னொன்று அந்த மரியாதை, சக மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கறது எல்லாமே இப்போ நிறைய வந்திருக்கு. மேம் ஷோ முடிஞ்சு நீ வெளியில போவீங்க, உங்க கால் வரும், மேம் ப்ளீஸ் எங்க ஹீரோயின் அடிப்பீங்களா, ஒரு சீரியல் ரெடியா இருக்கு சன் டிவில, சீரியஸா சொல்றேன் மேம், எனக்கு தெரியாது ஆக்சுவலா நீங்க சீரியல் பண்ணுவீங்களா மேம், கூப்பிட்டா பண்ணுவீங்க? சீரியல் கேட்டாங்க சார், இப்போ ரீசன்ட் டைம்ல கேட்டாங்க, ஆனா வில்லி ரோலுக்கு கேட்டாங்க. இனிமே உங்களை வில்லியா கூப்பிட மாட்டாங்க, ஹீரோயினா கூப்பிடுவாங்க சீரியல்ல. அண்ட் அது மட்டும் கிடையாது, எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ நான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடக்கும் மேம். இப்போ சொல்கிறேன், நடராஜருக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம கலைக்கு சம்பந்தமானதுக்கு முன்னாடி சொல்கிறேன், டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் ஒரு தேசிய விருது வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த கலைத்துறை விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. வரும்போது இந்த கிளிப்பிங் எடுத்து நான் போடுறேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்கும் மேம், நான் சீரியஸாக சொல்கிறேன். தேங்க்யூ. சில விஷயங்களை மட்டும் கேட்டுக்கிறேன், நார்மல் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? நார்மல் தான் சார், நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு. சவுத் இந்தியன் சாப்பாடு. சென்னையில் பிடிச்ச இடம்? மெரினா பீச். மெரினா பீச். வெளியிலனா? இல்ல சார், எல்லா நேரத்துலயும் மெரினா பீச் தான் கை கொடுத்துச்சு, காசு இருக்கும் போதும் காசு இல்லாத போதும். அதனால போறதே இல்ல மெரினா பீச் பக்கம். இல்ல சார், நான் நல்லா காசு இருக்கும் போது அங்கதான் இப்ப போறேன். காசு இல்லாத போது அங்க தூண் கட்டி வச்சிருப்பாங்க, நான் பாட்டு ஒரு கடலை வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் சூரிய உதயம் இருக்குடா அப்படின்னு சாப்பிட்டு இருப்பேன். இது மெரினா பீச் தான். மெரினா பீச். அண்ட் பிடிச்ச நடிகர் நடிகை யாரு உங்களுக்கு? பிடிச்ச நடிகர் வந்து கமல் சாரா, ரஜினி சாரா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் காலம் வந்து மக்களை வந்து மகிழ்விக்கிறதுன்றது பெரிய கலை அது, அதனால 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச நடிகை இப்போ எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் சார். நடிகையில வந்து வேறுபாடெல்லாம் எனக்கு இல்லை. இவங்க பர்டிகுலரா நல்லா பண்றாங்க அந்த மாதிரி இல்லை சார். நம்ம ஊர்ல வர எல்லா நடிகையுமே இப்போ அவங்கவுங்க மெச்சூரிட்டிக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச படம்? பிடிச்ச படம் இயற்கை ரொம்ப பிடிக்கும் சார். என்ன சார் அந்த காதல் வந்த பாட்டுல பாடுங்களேன். காதல் வந்தா அதெல்லாம் பாட்டு வராது, நிறைய தடவை பாட்டு பாடுவீங்க. அவனீங்களா ஃபெயிலியல படிப்பீங்க? எத்தனை எக்ஸுக்கு பாடுனீங்க? எல்லா எக்ஸுக்கு பாடுனதுதான், ஒரே பாட்டு தான். என்ன அவர் வந்து அப்படியே கப்பல்ல உட்காந்து பாடிட்டு இருப்பாரு. சரி, போகும்போது பொண்டாட்டி வேற பாக்க கட் பண்ணிருங்க. சீரியஸா மேம், ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து அந்த கடற்கரை அந்த சவுண்டோட வர இருக்கும் பாருங்க, அது சான்ஸே இல்லை மேம். அது எல்லா ஆம்பளைங்களுக்கும் ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமான ஒரு பாடல் அது. இல்லை பாடுங்களேன் அந்த பாட்டுல. இல்ல பாட மாட்டீங்களா? என்ன பாட்டு அதிகமா பாடுவீங்க நீங்க? பாரு பிடிச்ச பாட்டுனா இவங்க பவதாரணி சாங் பிடிக்கும், இந்த மயில் போல பொண்ணு. ப்ளீஸ் 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 ரெண்டு எங்களுக்கு எங்க அவ்வளவு வராது. 2 லைன் பாடுங்க, பரவாயில்ல 2 லைன் பாடுங்க. மயில் போல பொண்ணு ஒண்ணு, குயில் போல பாட்டு ஒண்ணு, அவ்வளவுதான். இன்னும் 2 லைன் ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்கு மேல தெரியாது. அதே பாட்டு திருப்பி ரிப்பீட் பாட வேண்டியது தானே? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க அடிக்கடி இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னா என்ன படம் ரிப்பீட்டடா பாக்குறது, ரிப்பீட்டட் மோட்ல? விசு சார் படம் ரொம்ப பிடிக்கும், பாக்கியராஜ் சார் படம் ரொம்ப பிடிக்கும். என்னங்க சொல்றீங்க? நீங்க வந்து பாருங்க, நீங்க எத்தனை வாட்டி போட்டாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பாப்பேன். சம்சார மின்சாரம், அப்புறம் பாக்கியராஜ் மின்சாரம் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பழைய படம் எல்லாம் ரொம்ப பாப்பேன். நான் சின்ன வயசுல அந்த படம் பார்த்துட்டு வீட்லயே கோடு போட்டேன், அம்மா நீ அந்த சைடு இருமா, அப்பா நீ இந்த சைடு இருப்பா, பிரிஞ்சிருவோம்பா 2 பேரும் அப்படின்ட்டு. ரொம்ப பிடிக்கும். இப்போ வர மூவிஸ்மே பிடிக்கும், பட் அப்ப வரது இன்னும் எனக்கு இந்த பாலச்சந்திர சார் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா பார்த்த படம் ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது ரீசெண்ட் டைம்ஸ்? ரீசெண்ட் டைம்ஸ்லயா நம்ம ஊர்ல கடைசி விவசாயி ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி விவசாயி ரொம்ப ரொம்ப தரமா இருந்தது. மணிகண்டன் சார் அது. அப்பா அது வர அந்த படத்துல ஏதாச்சும் டைலாக், ஏதாச்சும் ஒரு போர்ஷன் சொல்லுங்க. ஏன்னா
எல்லாமே ஒரு முக்கியமான போர்ஷனாக அவங்க இருக்கும். வந்து அவர் சொல்லுவாரு, விஜய் சேதுபதி இருந்துட்டு இருப்பாரு, அப்ப சொல்லுவாரு, மயிலா வந்தான் பறந்து போயிட்டான். அவர் பறந்து போறத வந்து நான் வந்து திருச்செந்தூருக்கு போனேன், நான் வந்து கடல்ல குளிக்க சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து அந்த விஷயத்த சொல்லுவாரு, ஒருத்தவங்களுக்கு வந்து விவரிப்பாரு. அது அவ்வளோ ஆனந்தமா விவரிப்பாரு. அப்புறம் அதுல வந்து டயலாக்ஸே இல்லாம விஜய் சேதுபதி சார் வந்து கடைசியில வந்து இந்த வானத்தை பார்த்து ஒரு நிமிஷம் மறைவாரு, அதையும் விவரிப்பாரு அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தாத்தா ரோல்ல வரவர் கூட சொல்லுவாரு என்னன்னா, ஜட்ஜம்மா வந்து கேட்பாங்க மயில கொன்னியா அப்படின்னு. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்ற அந்த ரியாக்ஷன்ஸ் அது எல்லாமே ரொம்ப லைவ்லியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேண்டாஸ்டிக். இதுக்கப்புறமா அந்த படம் பார்க்கல அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், தமிழ் சினிமால ஒரு முக்கியமான படத்தை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அண்ட் லைஃப்ல வந்து ஃபியூச்சர்ல ஆக்டிங், டைரக்ஷன், இந்த ப்ரொடக்ஷன் சைடு, கேரக்டர் ரோல் இல்லைன்னா ப்ரொடியூசர், இந்த மாதிரி எது இந்த ஒரு 5 விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க லைஃப் டைம் இதை கொண்டு போகணும் அப்படின்னு? போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் சார். ஏன்னா பெண்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப அரிதும் கூட. இதுல வந்து மோஸ்டா வர்றது கிடையாது. ஏன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து என்னன்னா நிறைய கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த உறவுகளை வந்து பில்ட் பண்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அதுல வந்து நிலையா நம்ம இருந்துட்டோம்னா நல்லபடியா நடக்கும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து பெரிய கனவா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கிறது காரணம் டிப்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். எல்லாம் நம்ம கடவுள் முருகர் தான். என்ன அழகு என்ன பண்றீங்க? ஆக்சுவலா எல்லாம் நம்பால் தான், முருகர் தான். நீங்க நம்பால் முருகர்கிட்ட போய் நீங்க கேளுங்க கண்டிப்பா. இல்ல நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலா ஏன் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு, நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போனோம். இது கலாச்சாரம்ன்றதை விட ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் சார். இயற்கையும் கடவுளும் வந்து எதுவுமே தனித்தனி கிடையாது. இன்னொன்று, முருகர் வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்தே அந்த சுவாமியை வந்து நம்ம கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நீங்க பாட்டெல்லாம் கூட இருக்கும், அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு. நான் எப்பவுமே திருத்தணிக்கு போய் அவரை பார்த்தாலே எனக்கு வந்து, அப்புறம் பௌர்ணமி நாள்ல தான் போய் பார்ப்பேன். எனக்கு அங்க போய் பார்த்தாலே எனக்கு வந்து தோணும், சரி நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு. இன்னொன்னு, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு போயிட்டு புரளி பேசாம வந்தாலே முகம் பிரகாசம் ஆயிடும். வண்டியை திருத்திருக்கே. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லுவேன் மேம், உங்க மனசு இவ்வளவு அழகா இருக்கனால தான் நீங்க அழகா இருக்கீங்க. சீரியஸா சொல்றேன். அண்ட் நீங்க அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ற காமெடி ஆதித்யா டிவில வடிவேல் சார் தான் நீங்க அடிக்கடி போடுவீங்களே. நம்ம வின்னர் படத்தை அடிக்கடி சும்மாவே பாத்துக்கிட்டு இருப்பேன். படமே காமெடி தான். அதுல ஏதாச்சும் இந்த காமெடினா அவர் அடி வாங்கிட்டுலாம் வருவாரு. ஆமா, கைபுள்ள அப்படின்னு இது பண்றது. அப்புறம் அந்த கடிதம் வந்து இருக்கும் இல்லையா, அவர் வந்து பெருசா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க கடிதத்துல, எதப்பா வாலிதான் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு. இன்னொன்னு, ஆதித்யா டிவி பார்க்கும் போதே என்னன்னா ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம். இந்த ஒரு ஹெட்டிக்கான லைஃப் சார், இது ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து அமர்றதுக்கு பாக்குறதுக்கு இருக்கணும். இன்னொன்னு, ஆதித்யா டிவில வந்து பெஸ்ட் ஆஃப் காமெடிஸ் நீங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும் போது சில பேர் நினைக்கலாம், இது என்ன ஒரு வாட்டி பார்த்ததை எப்படி திருப்பி பார்க்கலாம். ஆனா எப்ப பார்த்தாலுமே அது புதுசா இருக்கும். அது வந்து ஆதித்யா அந்த ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ வந்து இன்னமும் சோசியல் மீடியா வந்து வளர்ந்து இந்த நேரத்துல இன்னமும் நீங்க அந்த நிலையான ஒரு இடத்தை தக்க வச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஃபேண்டாஸ்டிக். எப்பயுமே சரி, லைஃப்ல எனக்கு நிச்சயமா நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் சம்பவம் நடக்கும். நான் எதிர்பார்க்காத இன்டர்வியூ இது. நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட தான் இந்த இப்படி இருக்கும், இப்படி விஷயங்கள் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. நான் டிஃப்ரெண்டான ஒரு தாட்டில் தான் வந்தேன் நான். பட் இங்கே இந்த இன்டர்வியூ முடியும் போது என்னுடைய தாட், நம்ம யாரையும் பார்த்தோன்னே நம்ம இப்படித்தான் நம்ம மைண்ட் செட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த செகண்டோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் லைஃப்ல எப்படி சந்தோஷமா இருக்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே. சீரியஸா மேம், லைஃப்ல நம்ம கஷ்டம் தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க அந்த கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்பட்டுக்கிட்டனால நீங்கள் லைஃப்ல இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படின்னு உங்களை மாதிரி பெண்களுக்கான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம், சந்தோஷம். அண்ட் எப்பவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க, தைரியமா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. அண்ட் நல்லா இருக்கணும் மேம், ஹாப்பி. தேங்க்யூ. அண்ட் ஆதித்யா நேயர்கள் கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? வணக்கம்.
ஆதித்யா நேயர்களுக்கு வந்து என் மனமார்ந்த சந்தோஷத்தை தான் எப்பவுமே வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருஷ காலங்கள் நான் குழந்தையா இருந்ததுலேருந்து இப்போ நான் ஒரு தொழில் தொடங்கின வரைக்கும் டிவியில பார்த்து மகிழ்விக்கிறீங்க, நிறைய காமெடிஸ் வந்து போட்டுட்டே இருக்கீங்க. இதெல்லாம் மனசு எப்பவுமே சந்தோஷமாவும் ஒரு குளுமையாகவும் வச்சுட்டே இருக்கு. கண்டிப்பா மென்மேலும் நீங்க வளரணும். அடுத்தடுத்த தலங்கள் நீங்க வளரும் போது இந்த மாதிரி அப்பப்போ உங்களை வந்து ஒரு பேட்டிகளை நான் வந்து சந்திக்கணும். ரொம்ப நன்றி மேம். இது ஆசீர்வாதமா எடுத்துங்க மேம். நல்லா எடுத்துங்க, சந்தோஷமா எல்லாம் மக்கள் கொடுத்த ஆசீர்வாதமா அதை கொடுத்துக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட் மேம். அண்ட் இந்த வாரம் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில சரண்யா நாக் அப்படின்னு நீங்க சொல்லலாம், பட் நமக்கு எல்லாருமே சரண்யான்னு தெரியும். அவங்கள வந்து ஒரு பேட்டி எடுத்தோம். ரொம்ப மன திருப்தியாக இருக்குது, நிறைய ஹாப்பியாக சந்தோஷத்தோட இந்த ஷோ முடியுது. அப்படிங்கும்போது சந்தோஷம் தாங்க. எஸ், இன்னும் உங்களோட ஆசீர்வாதத்தோட மேடம் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வார்த்தைக்கு சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் மற்றொரு செலிபிரிட்டியோட அவங்க சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி மேம், தேங்க்யூ. உங்கள் பிஸி ஷெட்யூலில் டைம் ஒதுக்கிறதுக்கு தேங்க்யூ.